வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு சமத்துவம், நீதி, சுயமரியாதையுடன் கூடிய எதிர்காலம் அமைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும். இந்திய பிரதமர் கருத்து. பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 80 பேர் மட்டக்களப்பு கடற்பரப்பில் கைது. வெள்ளை கொடிகளுடன் இலங்கைக்கு பயணிக்கவிருந்த தீர்மானத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீளப்பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். டெல்லியில் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினை நேற்று சந்தித்த போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவினருக்கும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு சுமார் 40 நிமிடங்கள் நீடித்ததாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. வடமாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் சில முக்கிய சரத்துக்களை நீர்த்துப் போக செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை அதிருப்தி அளிப்பதாக இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் தமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் சென்று இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வழங்கப்படும் என இந்தியா மற்றும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை அளித்துள்ள வாக்குறுதி மீது சந்தேகத்தினை ஏற்படுத்துவதாக இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண ரீதியான அதிகார பகிர்வின் அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபாரிசுகளுக்கு இந்த நடவடிக்கை முரணாக அமைந்துள்ளது என இந்தியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் தமிழர்கள் சம அந்தஸ்துடன் கௌரவமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என இந்திய பிரதமர் வலியுறுத்தியதாகவும் தமிழ் மக்களுக்கு சமத்துவம், நீதி, சுயமரியாதையுடன் கூடிய எதிர்காலம் அமைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசாங்கம் எடுக்கும் எனவும் இந்திய பிரதமர் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தற்போதைய நிலைமை, இந்தியாவின் அபிவிருத்தி உதவிகள் மற்றும் உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், பி செல்வராஜா, செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோவை அடுத்த மாதம் 16ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஹோமாகம நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் விடுத்துள்ளது. ஊடகவியலாளர் பிரகி தெக்னலிகூட காணாமல் போனவை தொடர்பில் சாட்சியம் அளிக்க அழைக்குமாறு சந்தியா எக்னலிகூட சட்டத்தரணி உப்புல் குமார பெரும ஊடாக இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை பரிசீலனை செய்த சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோ பிரான்சுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர் பிரகி தெக்னலிகூடவை சந்தித்ததாக பாராளுமன்றத்திலும் நியூஸ் பஸ்டிலும் கருத்து வெளியிட்டமையினால் அது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அவரை சாட்சியம் அளிக்குமாறு இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் மேலும் சிலரின் சாட்சியங்களை பதிவு செய்து வரும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக்க பெர்னாண்டோ இந்த கருத்தை வெளியிட்டுள்ளதாக குமார பெரும மேலும் சுட்டிக்காட்டினார். எனவே பாராளுமன்ற உறுப்பினரை ஜூலை 16ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முற்பட்ட சுமார் 80 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் மட்டக்களப்பின் கிழக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவினர் பயணித்த படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்த குழுவினரை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். படகுகளில் வெள்ளை கொடிகளுடன் நாளை மறுதினம் இலங்கைக்கு பயணிக்கவிருந்த தீர்மானத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீளப் பெற்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்திய அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போராட்டத்தை கைவிடுமாறும் அவர் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இலங்கையில் உள்ள சிறைகளில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 49 மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
குறித்த மீனவர்களை 21ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்காவிடன் 22ஆம் தேதி வெள்ளை கொடிகளுடன் தலைமன்னார் நோக்கி பயணிப்பதற்கு தமிழக மீனவர்கள் தீர்மானித்திருந்தனர். எனினும் நேற்று மாலை மாவட்ட செயலாளருக்கு மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த போராட்டத்தினை கைவிடுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. கிண்ணியாவில் நேற்றிரவு இடம்பெற்ற அமைதியின்மையை தொடர்ந்து பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விறகு வண்டிகளுடன் சிலர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக திருகோணமலை கிண்ணியா பிரதேச மக்கள் குட்டிக்கரைச்சி பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது நேற்றிரவு கற்பிரயோகம் நடத்தியுள்ளனர். சுண்ணக்காடு காட்டுப்பகுதியில் மரங்களை வெட்டி ஏற்றிச் சென்ற சிலரை போலீசார் கைது செய்தமை மற்றும் விறகு வண்டிகள் சிலவற்றை கைப்பற்றியமைக்கு எதிராக பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கூறினர். பின்னர் குறித்த குழுவினரை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிட்டார். இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டதுடன் போலீசாரால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தற்போது நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உணவு தொடர்பான புரிந்துணர்வு இன்மையே நாட்டில் குறை போஷாக்கு நிலவுவதற்கான பிரதான காரணம் என சுகாதார அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவிக்கின்றார். புலனறுவையில் நேற்று நடைபெற்ற தேசிய போசாக்கு நிகழ்வின் பிரதான வைபவத்திலேயே அமைச்சர் இதனை கூறினார். தேசிய போஷாக்கு மாதத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. போஷாக்கு மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நாட்டில் சுமார் 18-20 வீதமானவர்கள் குறை போஷாக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அதிகளவில் குறை போஷாக்கானவர்கள் உள்ளமை தரவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நாட்டில் உணவு இன்மையால் குறை போஷாக்கு ஏற்படுகின்றது என கூற முடியாது. உணவு நுகர்வு தொடர்பிலும் விசேடமாக தாய்மார்கள் மற்றும் மாணவர்களின் போஷாக்கு தொடர்பாகவும் புரிந்துணர்வு இன்மையே இந்த நிலைக்கு காரணம் என நாம் கருதுகின்றோம். ආහාර පිළිබඳව පාරිභෝජන පිළිබඳව විශේෂයෙන්ම මව්වරුන් සහ දරුවන්ට දීන පෝෂක තත්ත්වයන් පිළිබඳව තිබෙනා වූ අවබෝධය மலையகத்தில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக சில பகுதிகளில் தடைப்பட்டிருந்த மின் விநியோகம் இன்னும் வழமைக்கு திரும்பவில்லை. கடந்த வாரம் ஹேட்டன் வெளியோயா கீழ்பிரிவில் வீசிய பலத்த காற்று காரணமாக அப்பகுதிக்கான மின் விநியோகத்துக்கு தடை ஏற்பட்டது. வெளியோயா கீழ்பிரிவில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரம் சரிந்து வீழ்ந்ததில் 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான மின்கம்பிகள் அறுந்து வீழ்ந்ததில் பிரதேசத்திற்கான மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் நோட்டன் பொறியியலாளர் அலுவலகத்திற்கு பலமுறை அறிவித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக மின்சாரமின்றி தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அனுராதபுரம் DS சேனநாயக்க கல்லூரியின் ஆசிரியர்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் ஆசிரியர் ஒருவரை மண்டியிட வைத்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரம் DS சேனநாயக்க கல்லூரியின் முன்னால் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் அந்த கல்லூரியின் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மகியங்கனை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் வடரக விஜித்த தேரர் ஆரம்பித்து உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக வடரக விஜித்த தேரர் கூறியுள்ளார். பிரதேசவாசிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குமாறு வலியுறுத்தி கடந்த 17ஆம் திகதி வடரக விஜித்த தேரர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். எனினும் நேற்று வரை எந்தவொரு அதிகாரியும் குறித்த பகுதிக்கு சென்று பிரச்சினைக்கான தீர்வை வழங்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மகியங்கனை ரஜமகா விகாரையின் விகாராதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய வடரக விஜித்த தேரர் உண்ணாவிரதத்தை கைவிட்டார்.
பின்னர் அவர் மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை பதுளை நகரத்தில் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்களை தமது பிரதேசத்தில் கொட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொக்குபிலகதுர பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வாறாயினும் பிரதேசவாசிகளின் எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் கழிவுப் பொருட்களை கொட்டுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஊடகத்துறை தொடர்பான அறிவை மேம்படுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மற்றொரு செயலமர்வு தற்போது குருநாகல் ஜோன் கொத்தலாவல நவோதய கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் 96வது செயலமர்வு இதுவாகும். இன்று காலை குருநாகல் ஜோன் கொத்தலாவல நவோதய கல்லூரிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு செயற்பாடுகள் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்பாடல் துறை பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் ஆலோசனை வழங்கப்படுகிறது. மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய அரையிறுதிப் போட்டியில் கிரஹம் ஸ்வான் விளையாடுகின்றமை கேள்விக்குறியாகியுள்ளதாக இங்கிலாந்து அணித்தலைவர் அலஸ்ட்ரியா குக் தெரிவிக்கின்றார். இந்த தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இங்கிலாந்து அணியினர் நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இங்கிலாந்து அணித்தலைவர் கருத்து தெரிவித்தார். ஸ்பான் போதிய பயிற்சிகளை பெறவில்லை. அவர் அணியில் இல்லாமை எமக்கு பாரிய இழப்பாகும். அவரை நாம் இதுவரை போட்டிகளில் இருந்து நீக்கவில்லை. ஸ்வானை இந்த போட்டியில் இணைத்துக் கொள்வதற்கு நாம் இன்றும் முயற்சி எடுக்கின்றோம். எனினும் இந்த போட்டியில் அவரை இணைத்துக் கொள்வதன் மூலம் நெருக்கடியை எதிர்நோக்க முடியாது. ஏனெனில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு ஸ்வான் எமக்கு அவசியம். தென்னாப்பிரிக்காவின் ஹசீம் ஆம்லா சிறந்த வீரர். அவர் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டிருந்தனர். இங்கிலாந்து அணியின் டிம் பிரெஸ்னன் தனிப்பட்ட காரணத்தினால் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று வெளியிடப்பட்ட ஒருநாள் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இங்கிலாந்தின் ஸ்டீபன் பின் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உபாதையினால் முதல் சுற்றின் 2 போட்டிகளில் பங்கேற்காத தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் இன்றைய போட்டியில் பங்கேற்கவுள்ளார். எவ்வாறாயினும் இவ்விரு அணிகளும் சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடரில் சிறந்த முறையில் திறமையை வெளிப்படுத்தவில்லை என கிரிக்கெட் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.